வணக்கம் நேயர்களே, சிம்ம ராசிக்குரிய கார்த்திகை மாத ராசி பலன் 17-11-2025 முதல் 15-12-2025 வரை. சிம்ம ராசி நேயர்களே, கார்த்திகை மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியனை குரு பார்க்கின்றார். ஜென்மத்தில் கேது சஞ்சரிக்கிறார். எனவே இனம் புரியாத கவலையும் மனக்குழப்பமும் ஏற்படும். கண்டகச்சனி ஆதிக்கம் இருப்பதால் பெற்றோரின் உடல்நலனில் தொல்லை, பிரச்சினைக்கு தீர்வு காண முடியாத சிக்கல், வருமான பற்றாக்குறை ஏற்படும். எதிலும் கவனம் தேவை. தடைகளும் தாமதங்களும் வந்து கொண்டே இருக்கும். தன்னிச்சையாக செயல்பட்டவர்களுக்கு பிறரை சார்ந்திருக்கும் சூழ்நிலை உருவாகலாம். விரயங்கள் அதிகரிக்கும். மாத தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அவர் கார்த்திகை 2ஆம் தேதி முதல் வக்ரம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 5, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. சொத்து பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும். சொந்தங்களின் எதிர்ப்புகளால் முடிய வேண்டிய சுபகாரியங்கள் தாமதப்படும். அதே சமயம் அஷ்டமாதிபதியாக குரு பகவான் விளங்குவதால் இதுவரை முடிவடையாதிருந்த வழக்குகள் இப்பொழுது முடிவடையும். வராது என்று நினைத்த கடன் பாக்கிகள் வசூலாகும். சுப செய்திகள் உண்டு. கார்த்திகை 11ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் சுகஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் நல்ல நேரம்தான். வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள். எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். தொழிலில் கூடுதல் லாபம் கிடைப்பதோடு புதிய ஒப்பந்தங்களும் வந்து சேரும். அடகு வைத்த நகைகளை மீட்டு கொண்டு வரும் வாய்ப்பு உண்டு. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாறுதல் கிடைக்கும். கார்த்திகை 20ஆம் தேதி தனுசு ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் புதிய திருப்பங்கள் ஏற்படும். பிள்ளைகளுக்குரிய திருமணம் போன்ற சுபகாரியங்கள் சிறப்பாக நடைபெறும். இடம் வாங்குவது, பூமி வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். வாங்கிய இடத்தை விற்பதன் மூலம் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும். உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூடும். கார்த்திகை 20ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 2, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் சுகஸ்தானத்திற்கு வரும்பொழுது பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூடும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபம் உண்டாகும். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு உண்டு. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் சிறப்பாக அமையும். பெண்களுக்கு பிள்ளைகளால் பெருமை சேரும். வருமானம் திருப்தி தரும். இந்த மாதம் விநாயகர் வழிபாடு வெற்றியை வழங்கும். இந்த மாத தொடக்க நாளிலேயே சனி பகவான் சப்தமஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தியாக பலம் பெறுகிறார். அவரது பலம் பெற்ற பார்வை உங்கள் ராசியில் பதிகின்ற போது கண்டகச்சனியின் ஆதிக்கம் மேலோங்குவதால் விரயங்கள் கூடுதலாக இருக்கும். மனக்கசப்பு தரும் தகவல்கள் வந்து சேரும். வீடு மாற்றங்கள் ஏற்படும். தொழில் பங்குதாரர்கள் விலகுவதாக சொல்லி அச்சுறுத்துவார்கள். எதிரிகளை அரவணைத்து செல்ல வேண்டிய நேரம் இது. உடல் நலனிலும் மிக கவனம் தேவை. சனி வழிபாடு இடையூறுகளை அகற்றும். பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் நவம்பர் 17, 20, 21, டிசம்பர் 2, 3, 7, 8, 14, 15. மகிழ்ச்சி தரும் வண்ணம் வயலட்.